everyone, I am Dhanalakshmi. Welcome back to Language Quest. இன்னைக்கு டே 4 ஓட ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சில் தான் இருக்கோம். நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சோட மெயின் கோல் என்ன? நம்ம கற்றுக்கிட்டு பேச தொடங்கணும் அப்படிங்கிறது தான் இல்லையா? இன்றைக்கான லெசன் அதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. நம்ம பொதுவாக தமிழ் எப்படி பேசுகிறோம்? பொதுவாக ஒரு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருப்போம், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி தானே இங்கிலீஷ்லேயும் நம்ம இப்போ பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு கேள்வி கேட்க நமக்கு தெரியணும், அந்த கேள்விக்கு உண்டான பதில் கொடுக்கவும் நமக்கு தெரியணும். இந்த மாதிரி கேள்வி கேட்கவும் பதில் கொடுக்கவும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு 50% இங்கிலீஷ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய விதமாக கேள்வி கேட்கலாம். டூ வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி, ஹேவ் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி, ஆர் யூஸ் பண்ணின்ட்டு. ஆனால் அதுலேயே ரொம்ப முக்கியமான ஈஸியான கேள்விகள் அப்படின்னா WH கொஸ்டின்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் WH கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்? ஏன்னா இப்போ ஒரு கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க இங்கிலீஷில், டு யூ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு. உங்களோட பதில் என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ உங்கள் பதில் எப்படி இருக்கும்? எஸ், ஐ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சுது. எஸ்ஸோடையும் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ இப்படி கேட்குறோம், இஸ் இட் ரெய்னிங் அவுட் சைட் அப்படின்னு கேட்குறேன். வெளியே மழை பெய்யுதா அப்படின்னு. மழை பெஞ்சா எஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா நோ அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சுது. இல்லையா ஒரு சென்டென்ஸாக சொல்லணும் அப்படின்னா எஸ் இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் WH கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எஸ் ஆர் நோ அப்படின்னு பதில் சொல்லவே முடியாது. இப்போ நான் உங்ககிட்ட வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? எஸ், நோ அப்படின்னு பதில் சொல்ல முடியுமா? முடியாது. என்னன்னு சொல்லுவோம்? மை நேம் இஸ் தனலக்ஷ்மி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு சென்டென்ஸ், ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி தான் நம்ம பதில் சொல்ல முடியும் WH கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ WH கொஸ்டின்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இல்லையா? கேள்வி கேட்க தெரியணும், அதுக்குண்டான பதிலை ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி தான் சொல்ல தெரியணும் இல்லையா? அப்போது WH கொஸ்டின்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை கற்றுக்கிட்டிங்கன்னா 50% இங்கிலீஷ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி. ஸோ இன்றைக்கி லெசனில் WH கொஸ்டின்ஸ் என்னென்ன, அதோட யூசேஜ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்துலாமா? தமிழில் பொதுவாக எப்படியெல்லாம் கேள்வி கேட்போம்? யார், எதுக்கு, எப்போ, ஏன், யாரோடது, எது, என்ன, இப்படிலாம் கேட்போம் இல்லையா? அப்போ இதுக்கெல்லாம் இங்கிலீஷில் தெரிஞ்சால் தானே நம்ம பேச முடியும். இங்கே பாரு, WH கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி மொத்தமாக 9 விதமான கேள்விகளை நம்ம கேட்கலாம். அதில் நம்பர் 1 வாட். வாட் அப்படிங்கிறது என்ன? என்ன அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அடுத்து வேர் அப்படிங்கிறது என்ன? எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வை. வை அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வை அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணி கேள்வியாக கேட்போம். அடுத்து விச். விச் அப்படிங்கிறது எது, எதுன்னு கேட்குறதுக்கு விச் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணி கேள்வியாக கேட்போம். அடுத்து வென். வென்னா எப்போது. அடுத்து ஹூ, யாரு. அடுத்து ஹூஸ், யாருடைய. அடுத்து ஹூம், யாரை இல்லைன்னா யாருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு நம்ம ஹூம் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி கேள்வியாக கேட்போம். அடுத்து ஹவ் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு ஹவ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கேள்வியாக கேட்போம். இதில் ஒரு டவுட் வரும், இதில் எல்லாத்துலேயுமே WHன்னு ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் இந்த WH கொஸ்டின்ஸ்னே நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த ஒரு வேர்டில் மட்டும் ஹவ் அப்படிங்கிறது வரும், ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த வேர்டையுமே நம்ம வந்து WH கொஸ்டின்ஸில் தான் ஆட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கேள்வி கேட்கலாம், அதுக்கு எப்படி பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் இருக்கிற வேர்டெல்லாம் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டு பதில் சொல்ல கற்றுக்கிட்டிங்கன்னா 50% இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கிட்ட மாதிரி. இப்போது வாட் யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான கேள்விகள், அதுக்கு என்னென்ன மாதிரியான பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இது ரொம்ப பேசிக்கான சென்டென்சஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்பர் 1, வாட் ஆர் யூ டூயிங் ரைட் நவ். வாட் ஆர் யூ டூயிங் ரைட் நவ்? நீங்கள் இப்போ என்ன செஞ்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அதுக்கு என்ன பதில் கொடுக்கலாம்? ஐ ஆம் ரீடிங் அ புக். நான் ஒரு புக்கு படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்னு நான் பதில் கொடுக்குறேன். வாட் இஸ் யோர் ஃபேவரட் கலர்? உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. இதுவே வேறு விஷயம் இருக்குது. மை ஃபேவரட் புக் இஸ் இது, மை ஃபேவரட் ஃபுட் இஸ் இது. அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை சொல்லும்போது இந்த சென்டென்ஸையே யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி சொல்லணுங்கிறதையும் யோசிச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் யோர் ஹாபீஸ்.
அப்படின்னு கேட்டால் உங்களோட பொழுதுபோக்குகள் என்னென்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதுக்கு பதில் நீங்கள் எப்படி சொல்வீங்க? ஐ லவ் ரீடிங் அப்படின்னு சொல்லலாம். இதுவே வேறு மாதிரினா ஐ லவ் வாட்சிங் மூவி, ஐ லவ் பெயிண்டிங், ஐ லவ் ட்ராயிங். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை ஆட் பண்ணி பேச தொடங்கணும். வாட் டைம் இஸ் இட்? இப்போ டைம் என்ன அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான் இதுக்கு. இட் இஸ் 9:45, இட் இஸ் 9:35 அப்படின்னு என்ன டைம் இருக்கோ அதை ஈஸியாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் டு யூ டூ ஃபார் அ லிவிங்? இதோட அர்த்தம் நீங்கள் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எக்ஸாக்டாக எடுத்துக்கூடாது. இதோட அர்த்தம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க. அப்போது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறதுக்கு வாட் டு யூ டூ ஃபார் அ லிவிங் அப்படிங்கிறது தான் கேட்கணும். சரி, அதுக்கு என்ன பதில் கொடுக்கலாம்? ஐ ஒர்க் அஸ் அ டீச்சர். நான் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களோட ப்ரொஃபஷன் என்ன, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ இதே சென்டென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் யோர் ஃபேவரட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு பிடிச்ச பண்டிகை என்ன அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு ஆன்சர் நான் சொல்லுவேன், மை ஃபேவரட் ஃபெஸ்டிவல் இஸ் திவாலி அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணி சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் யோர் ஃபேவரட் பிளேஸ் டு விசிட்? உங்களுக்கு பிடிச்ச சுற்றுலாத்தலம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச டூரிஸ்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி கேட்கலாம். அதுக்கு பதில் என்ன மாதிரி கொடுக்கலாம்? மை ஃபேவரட் பிளேஸ் டு விசிட் இஸ் பாரிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் என்னவோ அதை நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் யோர் ஃபேவரட் ஸ்போர்ட்? உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம்? மை ஃபேவரட் ஸ்போர்ட் இஸ் ஃபுட்பால் அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு எது ஃபேவரட் ஸ்போர்ட்டோ அதை நீங்கள் காமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் புக் ஆர் யூ ரீடிங்? நீங்கள் என்ன புக் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். அப்போ பதில் என்ன சொல்லலாம்? ஐ எம் ரீடிங். இப்போ ஸ்டோரி புக்னா ஸ்டோரி புக் அப்படின்னு போட்டுக்கலாம். தமிழ் புக், இங்கிலீஷ் புக், என்ன புக்காக இருந்தாலும் ஐ எம் ரீடிங் ஸ்டோரி புக் மாதிரி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வாட் டைம் டஸ் த ஸ்டோர் ஓப்பன்? எந்த டைமில் இந்த கடை திறப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறோம். அப்போ அதுக்கு பதில் என்ன சொல்லலாம்? த ஸ்டோர் ஓப்பன்ஸ் அட் 10 AM அப்படின்னு. இந்த கடை 10 மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு நம்ம பதில் கொடுக்கலாம். இப்போது வேர் யூஸ் பண்ணி முக்கியமான கேள்விகள், ரொம்ப பேசிக்கான கேள்விகள் எப்படி கேட்கறது, அதுக்கு பதில் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். லெட்ஸ் see the first one. Where do you live? நீங்கள் இப்போது எங்கே வசிக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறது. அதுக்கு எப்படி பதில் சொல்லலாம்? ஐ லிவ் இன் சென்னை. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த பிளேஸ் போட்டு நீங்கள் இந்த சென்டென்ஸ் சொல்லணும். லெட்ஸ் see the next one. Where do you work? நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு பதில் என்ன சொல்லலாம்? ஐ ஒர்க் அட் ஸ்கூல். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஐ ஒர்க் இன். எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ அந்த கம்பெனி நேம் மென்ஷன் பண்ணி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல்? இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது இப்படின்னு கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கலாம். அதுக்கு பதில் என்ன சொல்லலாம்? இட் இஸ் நியர் த பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதனால் இட் இஸ் நியர் த பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் பக்கத்தில் என்ன இருக்கோ அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் யுவர் ஸ்கூல்? உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். அதுக்கு பதில் என்ன சொல்லலாம்? மை ஸ்கூல் இஸ் இன் டி நகர். என்னோடய ஸ்கூல் டி நகரில் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ உங்களோட ஸ்கூல் எங்கே இருக்குதோ அந்த நேம் மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், வேர் ஆர் யூ கோயிங்? நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறோம். இதுக்கு பதில் என்னவா சொல்லலாம்? ஐ ஆம் கோயிங் டு த மார்க்கெட், ஐ ஆம் கோயிங் டு த ஷாப் அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே போகிறோமோ அந்த பிளேஸை மென்ஷன் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், வேர் டிட் யூ பை திஸ்? இதை எங்கே வாங்கினீங்க? டிட் யூஸ் பண்ணாலே பாஸ்ட் டென்ஸ்னு அர்த்தம். வேர் டிட் யூ பை திஸ்? இதை எங்கே வாங்கினீங்கன்னு கேட்குறேன். அப்போ பதிலும் பாஸ்ட் டென்ஸில் கொடுக்கணும். ஐ பாட் இட் அட் த மால் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நான் மாலில் வாங்கினேன், நான் பதிலும் பாஸ்ட் டென்ஸில் கொடுக்குறேன். பாட் அப்படிங்கிறது பையோட பாஸ்ட் டென்ஸ். ஐ பாட் இட் அட் த மால், நான் மாலில் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் த ரெஸ்ட் ரூம்? ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறோம். இதுக்கு பதில் இட் இஸ் தேர், அது அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பதில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், வேர் ஆர் யூ ஃப்ரம்? நீங்கள் எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேள்வி. இந்த கேள்வியெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதுதான் கேட்பாங்க, வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம்? ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, நான் தமிழ்நாட்டிலேருந்து வரேன். ஐ எம் ஃப்ரம் சென்னை, நான் சென்னையிலேருந்து வரேன் அப்படின்னு பதில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வேர் இஸ் யோர் ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்? உனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறோம். இதுக்கு பதில் என்ன சொல்லலாம்? இட் இஸ் நியர் த பீச். பீச்சுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அடுத்த கொஸ்டின், வேர் டிட் யூ க்ரோ அப்? நீங்கள் எங்கே வளர்ந்தீங்கன்னு கேட்குறேன், பாஸ்ட் டென்ஸில் கேட்குறோம். அப்போ பதிலும் என்னதில் தான் சொல்லணும், பாஸ்ட் டென்ஸில் தான் கொடுக்கணும். க்ரோவோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, க்ரூ. அப்போ எப்படி சொல்லலாம், ஐ க்ரூ அப் இன் சென்னை, நான் சென்னையில் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மூணாவது, வை யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான பேசிக் தேவையான கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதுக்கு என்னென்ன மாதிரியான ஆன்சர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வை ஆர் யூ லேட்? நீங்கள் ஏன் லேட்டாக வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம், ஐ மிஸ்ட் த பஸ், நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஆன்சர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஒன், வை ஆர் யூ ஹாப்பி? நீங்கள் ஏன் ஹாப்பியாக இருக்கிறீங்க, ஏன் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம், ஐ காட் அ நியூ ஜாப், எனக்கு புது வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு காட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஐ காட் அ நியூ ஜாப். நெக்ஸ்ட் ஒன், வை இஸ் இட் ரெய்னிங்? ஏன் மழை பெய்யுது அப்படின்னு கேட்குறோம். அப்போ அதுக்கு பதில் என்னவா இருக்கும், இட் இஸ் த மான்சூன் சீசன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம், ஏன்னா இது மழைக்காலம் அதனால் மழை பெய்யுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், வை ஆர் யூ லேர்னிங் இங்கிலீஷ்? நீங்கள் ஏன் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோம். இதுக்கு என்ன பதில் சொல்லலாம், ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம், எனக்கு இங்கிலீஷ் பேசுகிறது இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அதனால் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு பதிலை கொடுக்குறோம். நீங்கள் எதனால் கற்றுக்குறீங்க அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், why did you call me? என்னை ஏன் கூப்பிட்ட? பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். பாஸ்ட் டென்ஸில் ஒரு கேள்வி கேட்குறோம், ஏன் கூப்பிட்ட அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு பதிலும் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஐ நீடட் யோர் ஹெல்ப், எனக்கு உன்னோட உதவி தேவைப்பட்டது, அதனால் நான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த ஆன்சரை கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஒன், why are you tired? ஏன் ரொம்ப சோர்வாக இருக்கிற அப்படிங்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி கேள்வியாக கேட்கலாம். இதுக்கு பதில் என்னவா கொடுக்கலாம், ஐ didn't sleep well last night. லாஸ்ட் நைட் நான் நல்லாவே தூங்கலை, நேற்று நைட் நான் நல்லாவே தூங்கலை, அதனால் நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பதில் கொடுக்குறோம். உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பதிலை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத யோசித்து ஒரு பதிலை கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன், வை ஆர் யூ அப்செட்? ஏன் கவலையாக இருக்கிற, சோகமாக இருக்கிற, இந்த மாதிரி எது கேட்கணுன்னாலும் அப்செட் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணி கேள்வியாக கேட்போம். இப்போ இதுக்கு எப்படி பதில் சொல்கிறது, ஐ லாஸ்ட் மை கீ, ஐ லாஸ்ட் மை மொபைல். இதுக்கு என்ன அர்த்தம், நான் என்னோடய மொபைல் தொலைச்சிட்டேன், என்னோடய சாவியை தொலைச்சிட்டேன். ஸோ ஒரு விஷயத்தை தொலைக்கும் போது லூஸ் அப்படிங்கிறத ப்ரெசன்ட் டென்ஸ், லாஸ்ட் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லணும். எப்படி, நான் ஒரு விஷயத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லாஸ்ட் மை கீ, நான் சாவியை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், வை ஆர் யூ லாஃபிங்? ஏன் சிரிச்சிட்ருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன மாதிரி பதில் கொடுப்போம், ஐ ஹர்ட் அ ஃபன்னி ஜோக், நான் சூப்பரான காமெடி கேட்டேன் அதனால் நான் சிரிச்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுப்போம். நெக்ஸ்ட் ஒன், வை ஆர் யூ ரீடிங் திஸ் புக்? நீ ஏன் இந்த புக்கை ரீட் பண்ணிகிட்டு இருக்கிற, படிச்சுட்ருக்கிற, வாசிச்சுட்ருக்கிற அப்படின்னு கேட்குறோம். இதுக்கு பதில் என்னவா கொடுக்கலாம், இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இந்த புக்கு, அதனால் நான் ரீட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறதுக்கு இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வை டிட் யூ பை திஸ் ஃபோன்? ஏன் இந்த ஃபோனை வாங்கினேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் கேட்குறோம். டிட் வந்தாலே அது பாஸ்ட் டென்ஸ். அப்போது இந்த மொபைல் நீ எதுக்கு வாங்கின அப்படின்னு கேட்குறோம். இதுக்கு பதில் என்னவா கொடுக்கலாம், இட் ஹேஸ் குட் ஃபீச்சர்ஸ், இதில் நிறைய நல்ல அம்சங்கள் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது, அதனால் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறதுக்கு இட் ஹேஸ் குட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது விச் யூஸ் பண்ணி என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கலாம், அதுக்கு எப்படியெல்லாம் பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி விச் அதோட மீனிங் என்ன, எது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. இதை கேள்வியாக கேட்கும்போது எதுன்னு கேள்வியாக கேட்போம், எந்த அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அது எப்படின்னு அப்போ கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும், பார்க்கலாம். லெட்ஸ் see the first one, which book are you reading? நீங்கள் எந்த புக்கு படிச்சுட்ருக்கிறீங்க. இதில் ஒரு விஷயம் பாருங்கள், இதே மாதிரியே வாட் யூஸ் பண்ணி கேட்டிருப்போம், அதில் என்ன அப்படிங்கிறது பொருள் படும். ஆனால் இந்த இடத்துல எந்த, நீங்கள் எந்த புக்கு படிச்சுட்ருக்கிறீங்க அப்படி கேட்குறதுக்கு எந்த அப்படின்னா விச் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். சரியா, இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்கலாம், ஐம் ரீடிங் அ ஸ்டோரி புக் அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் அது சேம் ஆன்சர் தான் வரும். நம்ம வாட் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கும்போது எப்படி வந்தது அதே மாதிரி தான் ஆன்சர் இதுக்கு சேமாக வரும். ஆனால் கேள்வி சின்னதாக மாறுபடும். அங்கே என்னன்னு கேட்டிருப்போம், இங்கே எந்த அப்படின்னு கேட்டிருப்போம். நெக்ஸ்ட் ஒன், விச் சப்ஜெக்ட் டூ யூ லைக் த மோஸ்ட்? உங்களுக்கு எந்த பாடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறோம். எந்த பாடம் அப்படின்னு கேள்வி கேட்குறோம். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லலாம்,
ஐ லைக் இங்கிலீஷ் த மோஸ்ட். எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குமோ அந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், விச் பிளேஸ் டூ யூ வாண்ட் டு விசிட்? நீங்கள் எந்த இடத்துக்கு போக நினைக்கிறீங்க, போக விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கேட்குறோம். இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம்? ஐ லைக் டு விசிட் பாரிஸ், ஐ லைக் டு விசிட் நியூயார்க். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் போட்டு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், விச் ஸ்போர்ட்ஸ் டூ யூ ப்ளே? நீங்கள் எந்த விளையாட்டு விளையாடுறீங்க அப்படின்னு நமக்கு கேட்குறோம். அதுக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம்? ஐ ப்ளே ஃபுட்பால், ஐ ப்ளே கிரிக்கெட். இந்த மாதிரி என்ன ஸ்போர்ட்ஸ் நம்ம விளையாட்டு விளையாடுவோமோ அதை சொல்லலாம். அடுத்தது, விச் சிட்டி டூ யூ லிவ்? நீங்கள் எந்த சிட்டியில் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, வசிக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணலாம்? ஐ லிவ் இன் சென்னை, ஐ லிவ் இன். நீங்கள் எந்த பிளேஸில் வாழ்கிறீங்களோ அந்த பிளேஸை மென்ஷன் பண்ணி பதில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், விச் மூவி டிட் யூ வாட்ச் லாஸ்ட் நைட்? நீங்கள் நேற்று என்ன மூவி பார்த்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறோம். இதுக்கு என்ன பதில் கொடுக்கலாம்? ஐ வாட்ச் த லைன் கிங், நான் லைன் கிங் மூவி பார்த்தேன் அப்படின்னு பதில் கொடுக்குறேன். அப்போ நீங்கள் என்ன மூவி பார்த்தீங்க நேற்று அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், விச் ஃப்ரூட் டூ யூ ப்ரிஃபர்? இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்குறோம்? உங்களுக்கு எந்த பழம் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறோம். ப்ரிஃபரும் கேட்கலாம், இல்லைனா லைக் யூஸ் பண்ணியும் கேட்கலாம். நம்ம இந்த இடத்துல ப்ரிஃபர் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த பழம் பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்குறோம். இப்போ இதுக்கு ஆன்சர் என்னவா சொல்லணும்? ஐ லைக் மேங்கோ. உங்களுக்கு என்ன பழம் பிடிக்குமோ அந்த ஃப்ரூட்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், விச் லாங்குவேஜ் டூ யூ ஸ்பீக் அட் ஹோம்? எந்த லாங்குவேஜ் நீங்கள் வீட்டில் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறோம். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம்? ஐ ஸ்பீக் தமிழ். நீங்கள் என்ன லாங்குவேஜ் வீட்டில் பேசுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் லாங்குவேஜ் போட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், விச் டிவி ஷோ இஸ் யோர் ஃபேவரட்? உங்களுக்கு பிடிச்ச டிவி ஷோ எது அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணலாம்? மை ஃபேவரட் டிவி ஷோ இஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிவி ஷோஸை வந்து மென்ஷன் பண்ணி பேசணும். நெக்ஸ்ட் ஒன், விச் இன்ஸ்ட்ருமெண்ட் டூ யூ ப்ளே? நீங்கள் எந்த கருவியை வாசிக்கிறீங்க? இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லலாம்? ஐ ப்ளே த கிட்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன். கிட்டாரை நான் வாசிக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், விச் டே ஆஃப் த வீக் இஸ் யோர் ஃபேவரட்? உங்களுக்கு பிடிச்ச வார நாள் எது? இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணலாம்? மை ஃபேவரட் டே இஸ் சண்டே அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச டேவை யூஸ் பண்ணி நீங்கள் சொல்லணும். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான கிளாஸ் சூப்பராக முடிஞ்சுது. இன்றைக்கி என்னென்னலாம் பார்த்தோம்? வாட், வேர், வை, விச் யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டு அதுக்கு எப்படி பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கிளியராக பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரியே நாளைக்கான கிளாஸில் ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 WH கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன கேள்வி கேட்டு அதுக்கு எப்படியெல்லாம் பதில் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்கலாம். நான் நாளைக்கான கிளாஸில் உங்களை பார்க்குறேன். Until then, take care, bye bye.